இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற டிஷ் வந்து பிரியாணிக்கான கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்களை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எள்ளு வேர்க்கடலை சேர்க்கலாம். வேர்க்கடலை வறுத்து வெந்தயம் சீரகத்தெல்லாம் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி போடலாம். பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது வேர்க்கடலை சாப்பிட்டா அவங்க நெஞ்ச கறிக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டைஜஷன், அது ஆயில் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதனால நான் வேர்க்கடலை இல்லாமல் எள்ளு மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கவும் யூஸ் பண்ணுவோம், பவுட்ரு பண்ணும்போதும் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா 4 போட்டிங்கன்னா போதும். இந்த கத்திரிக்காவை லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எள்ளு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கொஞ்சம் நேரம் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், நான் கத்திரிக்காவெல்லாம் எண்ணெயில் லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து கழுவிட்டு தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வடித்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு குழம்பு இந்த எண்ணெயை எடுத்துட்டு அப்புறம் குழம்பு தாளிப்போம். தட்டில் எல்லா கத்திரிக்காயுமே பொரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஆயில் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆயில் மட்டும் அதில் வச்சுட்டு பாருங்கள், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், பூண்டை போட்டுருவோம். பாருங்கள், பெருங்காயம், வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளி கரைச்ச தண்ணி, வதக்கின கத்திரிக்காய், பாருங்கள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நல்லா கலந்து விட்டுருங்க. இதை போட்டு இங்கே பாருங்கள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். இது அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றுவோம். இதாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். பொறுமையாக கலந்து விடுங்க, கத்திரிக்காய் உடையும்.